ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொடலங்காய் கூட தான் பார்க்க போகிறோம். இந்த பொடலங்காய்க்கு 3 சின்ன பொடலங்காய் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். நறுக்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து குக்கரில் அந்த பச்சை பயிரை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் வச்சிடாதீங்க, ஏன்னா நமக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் கூட்டு மாதிரி வைக்க போகிறதுனால அந்த ஸ்டேஜே நமக்கு போதும். கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் போதும். அதிகமாக விட்டிங்கன்னா நல்லாவே குழஞ்சிரும். அதனால் ஒரு விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அப்போ தான் அது ஈக்குவலாக மசியுங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு விசில் எடுத்துக்கிறேன். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், பொட்டுக்கடலை, ஒரு 3 மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிறேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து விசில் வந்து இறங்கிருச்சு. ஸோ நான் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடாய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எப்போவுமே தாளிக்கிற மாதிரி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் பிடிக்கும்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லை காஞ்ச மிளகாய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஸ்டேஜில் வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குக்கரில் விசில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இதை கலந்துக்கலாம். இப்போ வந்து நல்லாவே ப்ரௌனாகவே எனக்கு இதாகிடுச்சு. ஸோ நான் குக்கரில் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா குக் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், அதெல்லாம் அந்த பச்சை பயிரெல்லாம் நல்லாவே மசிஞ்சிருக்கு. பொடலங்காய் வந்து ஓரளவு நல்லா வெந்திருக்கும், நல்லாவே குக் ஆகிருக்கும். ஆனால் பார்க்க நல்லா தெரியும். அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் ஓரளவு லைட்டாக குக் ஆனதும் உடனே அந்த பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் மல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சால்ட்டு, இது வரைக்கும் நம்ம சால்ட்டே போடல. குக்கரில் போட்டால் சால்ட்டு வந்து நம்ம போட்டோம்னா மசியாது. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட் போட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு அப்புறமா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.